ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சோல்ஃபுல் நாலேஜ். இன்னைக்கு நான் ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்ம பர்பஸ் என்ன, உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, இந்த எல்லாமே ஒரு கிளாரிட்டி இது வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆனவங்களோட முக்கியமான 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம பாஸ்ட் ஜெனரேஷன், நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம பார்ட்னர்ஸ் ஆகட்டும், நார்சிஸ்டிக்காக இருக்கவங்கள நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எப்படி நம்ம மாற்ற முடியும், எப்படி ஃபாலோ பண்ண வைக்க முடியும். ஸோ இதுதான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் மாற மாட்டாங்க சொல்கிறப்போ, ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் பாசிட்டிவாக மாற வைக்க முடியும்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ 2வது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனை நம்ம எப்படி வழி நடத்திட்டு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்த உடனே ஒரு சோஷியல் லெவலான பர்பஸ் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ நானுன்னு இல்லாமல் நம்ம இந்த சொசைட்டிக்காக, இந்த உலகத்துக்காக நம்ம செய்யணும்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம உலகத்துக்கு செய்கிறதுக்கு முன்னாடி, சொசைட்டியை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கவங்கள மாற்றணும். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்தவங்க எல்லாருமே லைட் ஒர்க்கர்ஸ், ஓகேவா? அவங்கக்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களால சொசைட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் சொசைட்டியை மாற்றணுன்னா அது எல்லாமே ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை மாற்றினா தான் சொசைட்டியே சேஞ்ச் ஆகும். ஃபேமிலி இஸ் த பில்டிங் பிளாக் ஃபார் த சொசைட்டி, கரெக்டாக? அப்போனா நம்மளோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணுறது தான். ஸோ ஒருத்தவங்களும் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்தவங்க அவங்க ஃபேமிலியை மாற்ற முடிஞ்சாலே பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக போகுது, கரெக்டாக? ஸோ அது ஃபஸ்ட்டு லெவல், நம்மளோட பாஸ்ட் ஜெனரேஷன்ஸ், அதை பேரண்ட்ஸ், அதுக்கப்புறமா பார்ட்னர்ஸை எப்படி நம்ம நார்சிஸ்டிக் எனர்ஜிலேருந்து நம்ம வெளியில் பாசிட்டிவாக கொண்டு வர முடியும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ 2வது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷன், நம்ம பசங்களை, நம்ம கிட்ஸை எப்படி நம்ம ப்ராப்பராக நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ்குள்ளே போகாமல் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே எப்படி கரெக்டான ஒரு பாதையில் நம்ம கொண்டுட்டு வர முடியும். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ முக்கியமான ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ஸை நம்ம வழி நடத்தி எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் நம்ம பசங்களை நம்மளால் மோல்ட் பண்ண முடியும், கரெக்டான பாத்தில் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ உலகமே 2 எக்ஸ்ட்ரீமில் ஆக போகுது. ஃப்யூச்சர் உலகம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சியில் இருந்தாலும் பயங்கரமாக 2 எக்ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஒன்று ஹைலி ஸ்பிரிச்சுவல், ஹைலி பாசிட்டிவ் சைடுக்கு வரப்போகுது. இன்னொன்று ஹைலி நெகட்டிவ் அண்ட் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி சைடில் போகிறாங்க. நம்ம கிட்ட தான் இருக்குது எந்த பாதையில் அவங்க வர வைக்க முடியும்னு, ஓகேவா? அதை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பேரண்டிங் என்றது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரமான டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸோ ஏதோ நம்ம ஏதோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுமோ அது மாதிரியெல்லாம் கிடையாது. பேரண்டிங் எப்படி நம்ம ஜாய்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர முடியும், பசங்களுக்கு எப்படி ஹாப்பினஸோட நம்ம வாழ்க்கையை வாழ முடியணும்னு எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறது, இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி லெவல் இந்த பேரண்டிங். ஸோ பேரண்டிங் சொல்கிறப்போ நிறைய விஷயம் இருக்குது, நிறைய எபிசோட்ஸ் போகும். பட் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லி கொடுத்தது, எனக்கு ஹையர் இன்ஃபர்மேஷன் பேரண்டிங் பேஸ்டாக வந்ததெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்கள் பேரண்டிங் என்றது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் பேரண்டிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. பசங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்குறது இல்லை, அவங்க வேறு ரூட்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் த ஒன்லி வே ஆஃப் குட் பேரண்டிங், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் எதெல்லாம் சொல்ல போகிறேன் பார்த்திங்கன்னா ஒரு 4 கேட்டகரியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங்னா என்னது, இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ 2வது விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான 2 ஃபார்முலா சொல்ல போகிறேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கிட்டை எப்படி இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வர முடியும்னு ஒரு 2 முக்கியமான ஒரு ஃபார்முலா, ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும், சக்ராஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ 3வது விஷயம்,
நம்ம பசங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ 4வது விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் மாற்றிக்கணும், ஓகேவா? நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, அஸ் அ குட் பேரண்டாக எப்படி நம்மளே நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, ஸோ ஸ்பிரிச்சுவலாக எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, இதுதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேரண்டிங். ரொம்ப ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக உங்கள் பேரண்ட்ஹுட் வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங்னா என்னது? ஸோ நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கே எதுக்காக வருதுன்னா, இவ்வளோ நாளாக நார்சிஸ்டிக்காக இருந்துச்சு. உலகமே வந்து நார்சிஸ்டிக் ரூலில் இருக்குது. ஸோ மைண்ட் பேஸ்டு, ஈகோ பேஸ்டு ஃபோர்ஸ் தான் இருந்துச்சு. அதாவது மைண்ட் பேஸ்ட் ரூல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈகோ ஃபோர்ஸை வந்து எடுக்கும். ஹார்ட் பேஸ்ட் ரூல் எல்லாமே லவ் பேஸ்ட் கர்மாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ மைண்டுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெட்டீரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா மைண்டுன்றது நம்ம 5 புலன்கள் வெளியில் இருந்து வர்றது தான் பார்த்திங்கன்னா மைண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படின்னா நான் பிளான் பண்ணுறேன், நான் பார்க்குறேன், நான் செய்கிறேன், இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அது ஒரு ஈகோ பேஸ்டாக. ஸோ மைண்டு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஈகோ ஃபோர்ஸில் ஒர்க் ஆகும், ஓகேவா? இந்த மாதிரி இருந்த உலகத்தை பார்த்திங்கன்னா இப்போ ஹார்ட் பேஸ்டாக கன்வெர்ட் ஆகிட்டு வருது. அப்படின்னா லவ் பேஸாக கன்வெர்ட் ஆகிட்டு வருது. ஸோ அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லாமல் எப்படி வந்து இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகி எப்படி சோல்ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து மாறணும் அப்படின்னு தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் சொல்லி கொடுக்குது. ஸோ ஹார்ட்னாலே வந்து எனர்ஜிஸில் ஒர்க் ஆகும், எனர்ஜிஸ்னாலே சோல் தான். ஸோ மைண்ட் பேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கூட நம்ம சுற்றி நடக்கிறதுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இல்லாமலே இருந்தோம். ஆனால் ஒன்ஸ் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஹார்ட் பேஸ்டுக்கு வந்துட்டு அப்புறம் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்து கூட நம்ம எனர்ஜிஸ் கனெக்ட் ஆகிடும். ஸோ ஹார்ட் பேஸ்னாலே எனர்ஜிஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகும்போது இந்த சோல் பர்பஸ் நம்மளுக்கு வரும். ப்ளஸ் ஹார்ட்டோட டிரைவிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ், பேஷன், கிரியேட்டிவிட்டி தான் ஹார்ட்டோட டிரைவிங் ஃபோர்ஸ், ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து மற்றவங்களுக்காக ப்ரூவ் பண்ணாமல், இப்போ மைண்டோட டிரைவிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் எடுக்கிறாங்க. மற்றவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டி ப்ளஸ் மற்றவங்களுக்கு ஜெலஸை தூண்டி நம்ம ஹாப்பினஸை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஹார்ட் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேருந்தே ஹாப்பினஸ் வரும். ஓகே, மற்றவங்களுக்காக இல்லாமல் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்காக, நம்ம பேஷனுக்காக, இந்த யூனிவர்ஸ் கூட நம்ம மைண்டில் கனெக்ட் ஆகிருப்போம். அது ஆரோனால தான் முடியும், ஹார்ட்னால தான் முடியும். அப்படின்னா யூனிவர்ஸில் ஏதோ ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக வந்திருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதுதான் சோல் பர்பஸ். ஸோ மெட்டீரியலிஸ்டிக் பர்பஸ்லேருந்து சோல் பர்பஸ்க்கு வர்றது தான் நம்ம இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் புரிஞ்சிருக்கோம். ஸோ அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியலிஸ்டிக்காக வாழாமல் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் யாரோக்கு ப்ரூவ் பண்ணாமல் நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு வர்றது, நம்ம ஓன் ஹாப்பினஸ் எடுத்துகிட்டு வர்றது, நம்மளோட பேஷனுக்காக, நம்ம மைண்டு, நம்ம க்ரியேட்டிவிட்டி, இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு இன்டெலிஜென்ஸாக இருக்கணுத்துக்காக அதுக்காக வேலை செய்யணும். ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம பசங்களை சந்தோஷமாக, சாட்டிஸ்ஃபைடாக, கண்டென்டடாக இருக்க வைக்க முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் சொல்லி கொடுக்க போகுது. இப்போ நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் பண்ணணுன்னு. ஸோ மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, அவங்க பெருசாக ஏதோ கெரியரை தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பேரண்டிங்ன்றது பார்த்திங்கன்னா அவங்க ஹாப்பினஸ், இந்த உலகத்தில் வரதே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான், கரெக்டாக? அதனால் குழந்தைங்களை எப்படி சந்தோஷமாக உள்ளேருந்து எப்படி ஹாப்பினஸ் எடுத்துகிட்டு வர முடியும், எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும், எப்படி கண்டென்டடாக இருக்க முடியும், எப்படி டிசிப்ளினாக ப்ராப்பராக இந்த சொசைட்டி எப்படி கரெக்டாக வந்து கொண்டு வர முடியும், இதை தான் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங்கில் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இப்போ அடுத்த விஷயம், செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா 2 முக்கியமான ஒரு ஃபார்முலா சொல்ல போகிறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், 80% நீங்கள் கரெக்டாக பேரண்டிங்கில் அச்சீவ் பண்ணலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ரொம்ப டெக்னிக்கலான விஷயம், ஒரு குழந்தை இந்த பூமிக்கு பிறகுதுனாவே அந்த குழந்தை பார்த்திங்கன்னா
அதோட கர்மாக்கு ஏற்ற மாதிரி அதோட பிளேஸ் டைமை சூஸ் பண்ணும். அந்த பிளேஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸில் தான் அந்த ஜீன் சிஸ்டமில் வரும். ஸோ ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஸ்க்கு பிறக்கிறாங்கன்னா அந்த குழந்தை வில் பி டிபெண்ட் ஆன் தர் பேரண்ட்ஸ் ஜீன் சிஸ்டம். அவங்க பேரண்ட்ஸ் ஜீன் சிஸ்டமில் தான் வருது கரெக்டாக. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் ஜீன் சிஸ்டம் பிறந்தோடனே ஃபிக்ஸ் ஆகாது. பிறந்தோன்னா 7 வருஷம் ஆகும் அந்த ஜீன் சிஸ்டம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், எந்த மாதிரியான எத்திக் சிஸ்டமை கொடுக்குறோம், இதை பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தையோட ஜீன் சிஸ்டமே உருவாகும். ஓகேவா? ஏன்னா பேரண்ட்ஸுமே ஆல்ரெடி ஒரு ஜீன் சிஸ்டமில் இருப்பாங்க. அதை இந்த குழந்தை எக்ஸ்போஸ் ஆகும் போது தான் ஒரு ஜீன் சிஸ்டமே அந்த குழந்தைங்களுக்கு உருவாகும். ஸோ சப்கான்ஷியஸாக ஜீன் சிஸ்டம் இருந்தாலும் ஸோ சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 0 to 7 இயர்ஸில் நிறைய விஷயம் மாற்றம் செய்ய முடியும். நல்லா நோட் பண்ணுங்கள், ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்குதுன்னா உங்களை விட ஒரு சக்கரா மேலேயும் போக முடியும் அந்த குழந்தைனால. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களோட ஒரு சக்கரா கீழேயும் போக முடியும். இந்த உலகத்தில் வரும்போது ஒரு குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி மாற்ற முடியும். நம்மளோட மெயின் பர்பஸே ஹையர் சக்கரா போகிறது. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லோவர் சக்கரா போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி நடக்குதுன்னா ஒரு பேரண்ட் இந்த குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இதை பொறுத்த வரைக்கும் தான் அந்த குழந்தை அவங்கள விட அதிகமாகவும் போகலாம், அவங்கள விட கீழேயும் போகலாம். சப்போஸ் ஒரு பேரண்ட் குழந்தை அவங்களோட அதிகமான ஒரு ஜீனாக நினச்சி அவங்க பயங்கரமாக பெரிய லெவலில் வருவாங்கன்னு அப்படின்னு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த விதமான ஒரு அப்ரோச் அந்த குழந்தைக்கு கொடுக்கும் போது, ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கொடுக்கும் போது அந்த குழந்தை டெஃபினட்டாக பேரண்ட்ஸை விட நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போகும், நெக்ஸ்ட் சக்கராக்கு தான் போகும். சப்போஸ் சில பேரண்ட்ஸ் நார்சிஸ்டிக்காக இருக்காங்க, குழந்தைங்கள அவங்க கீழே வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கண்ட்ரோல் கீழே இருக்கணும், அதாவது அவங்க தான் எல்லாமே, அவங்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்கள விட லோவர் எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னு நினச்சி ட்ரீட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அவங்கள விட கம்மியான ஒரு பொசிஷனுக்கு தான் போகும், லோவர் எனர்ஜியில் போகும். இதெல்லாம் தான் நார்சிஸ்டிக் பேரண்டிங்கில் நடக்குது. ஏன்னா நார்சிஸ்டிக் பேரண்டிங் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்கள அவங்கள விட அதிகமாக பார்க்க மாட்டாங்க, அவங்களோட கம்மியாக தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள நம்மளை விட அதிகமாக பார்க்க ஆரம்பித்தோன்னா அவங்க நம்மளை விட அதிகமான ஒரு பொசிஷனுக்கு போவாங்க. நம்மளோட கம்மியாக பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்மளோட கம்மியான பொசிஷனுக்கு வருவாங்க. ஸோ நம்ம அப்ரோச்சஸில் தான் இருக்குது. ஸோ குழந்தைங்கன்றது நம்ம கர்மாவில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள பாசிட்டிவாகவும் மாற்ற முடியும், நெகட்டிவாகவும் மாற்ற முடியும். ஸோ அது எல்லாமே உங்கள் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எப்போவுமே பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை கொடுக்கும் போது, ஒரு ஹாப்பினஸ், ஒரு லவ் பேஸ்டு, ஒரு பாசிட்டிவாக இருக்கும் போது அவங்க குழந்தைங்களோட லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ஃபார்ம் ஆகும். அந்த குழந்தைங்கள பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ட்ரீட் பண்ணும்போது, ஹவுஸே நெகட்டிவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களோட கர்மாவும் நெகட்டிவாக மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க நம்ம கூட பிறக்குதுன்னா நம்ம கர்மாவை மாற்றுறதுக்காகவும் ஒரு குழந்தைங்க பிறக்கலாம். அந்த குழந்தைங்க எனர்ஜிக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட கர்மாவும் மாறும். ஸோ அந்த குழந்தைங்கனால நம்ம கர்மாவையும் மாற்ற முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த குழந்தை எனர்ஜிக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் நம்ம கர்மாவும் நம்மளோட ஃப்ரீக்வன்சியும் மாறும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு குழந்தைங்க நம்மளோட அதிகமாக பார்த்தோன்னா அதிகமான எனர்ஜியில் போகும், நம்மளோட கம்மியாக பார்த்தோன்னா கம்மியான ஃப்ரீக்வன்சியில் போகும். ரெண்டாவது விஷயம், குழந்தைங்கள பாசிட்டிவாக நம்ம அப்ரோச் பண்ணோன்னா பாசிட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலில் போகும், நெகட்டிவாக அப்ரோச் பண்ணால் நெகட்டிவான ஒரு விஷயத்தில் போயிடும். மூணாவது, நம்ம கர்மாவும் குழந்தைங்க மூலமா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ரெண்டாவது முக்கியமான ஃபார்முலா நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் இது. இப்போ நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. முன்னாடி குருகுலம் எல்லாம் இருக்கிறப்போ பேரண்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சிஸ்டமில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது சாணக்கியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபர், ஒரு டீச்சர், ஒரு எக்கனாமிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு அட்வைசர், அவங்க சொன்ன விஷயந்தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் ஏஜ் வைஸாக குழந்தைங்களோட க்ரோத்தை நம்ம பிரிக்கலாம். 0 to 7 years, 7 to 12 years, அதுக்கப்புறம் 12 to 21 இயர்ஸாக 3 கேட்டகரியில் பிரிக்க முடியும். இந்த 3 கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச் நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும். ஓகேவா? இப்போ முக்கியமான ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 0 to 7 years. இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக இந்த சில விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த கோல்டன் பீரியட்ன்றது இதை நம்ம கரெக்டாக நம்ம பண்ணிட்டாலே போதும், அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளேஸில் வந்துடும். ஸோ 0 to 7 years நம்ம குழந்தைங்கள பார்த்திங்கன்னா ஒரு கிங் மாதிரி, ஒரு குவீன் மாதிரி தான் குழந்தைங்கள பார்த்துக்கணும். அவங்கள நல்லா ப்ரொடெக்டடாக நிறைய அன்பு காட்டி நிறைய வந்து சர்வ் பண்ணி நிறைய விஷயத்த அவங்கக்கிட்ட நம்ம செய்யணும். ஓகேவா? இதுதான் வந்து 0 to 7 years ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 0 to 7 years குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் இருப்பாங்க. நானுன்னு ஒரு ஐடென்டிட்டியில் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஸோ 7 இயர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேரண்ட்ஸ் கூட கனெக்டிங்கில் வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ், பேரண்ட்ஸ் ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். ஸோ யாரு கூட ஆச்சும் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகணும். அது வந்து 0 to 7 இயர்ஸில் தான் பண்ண முடியும். ஏன்னா 0 to 7 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானுன்னு ஒரு ஐடென்டிட்டி குழந்தைக்கு வராதப்போ அவங்க ஈஸியாக வந்து ஹார்ட் சக்கரால கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஹார்ட் சக்கராக்கு நம்ம ஒரு குழந்தைங்கள கொண்டு வர முடியும். ஹார்ட் சக்கரால தான் பார்த்தீங்கன்னா 1-to-1 ஸ்ட்ராங் பாண்ட் ஆக முடியும். இந்த ஸ்ட்ராங் ட்ரஸ்ட்டை எடுத்துகிட்டு வர்றது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு வேலை. இதுதான் கோல்டன் டைம் சொல்கிறது. ஸோ அப்படின்னா நம்ம அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்க ஆரம்பிக்கணும். எப்போ வந்து நம்ம மேலே அந்த ஸ்ட்ராங் பாண்ட் வரும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷ்னல் லவ்லேருந்து அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கு வந்தால் தான் வரும். ஏன்னா ஹார்ட் சக்கராவே அன்கண்டிஷ்னல் லவ்வில் ஒர்க் ஆகுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மள நாள் நம்ம டேக்கராக இருந்திருப்போம். நம்மளுக்கு ஒரு மதராக இருக்காங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் கிட்டேருந்து அந்த அன்பு வேணும் அப்படின்னு நிறைய வந்து கேரிங் வேணும், அந்த மாதிரி டேக்கராக இருந்திருப்போம். ஆனால் இந்த நம்ம கிவ்வராக ஆனாதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தாதான் நம்ம பசங்க வந்து அந்த அன்பை எடுத்துக்கிட்டு நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க. இது கம்ப்ளீட்டாக ஹார்ட் சக்கரால ஒர்க் ஆகுது. சப்போஸ் இந்த விஷயம்லாம் நம்ம செஞ்சோன்னா நிறைய அன்பு காட்டுறோம், நல்லா வந்து பாசமாக இருக்கும், அவங்கள வந்து ராணி ராஜா மாதிரி நம்ம வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறோம், நிறைய அவங்களுக்காக சர்வ் பண்ணுறோம், நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்குறோம். ஸோ இந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்டு, நல்லா அவங்களுக்கு தேவையானது 3 விஷயம்தான். நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும். 0 to 7 இயர்ஸ் இது மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இப்போ 3 இயர்ஸ் வந்து ஸ்கூல் போகிறாங்க. ஸோ ஸ்கூல் போனாலும் அவங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷனில் படிப்பாங்க. ஓகேவா? இருந்தாலும் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கணும், விளையாடணும். இந்த பேசிக் என்வாயரன்மெண்ட் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தரணும். ஸோ இது எப்படின்னா ஒரு செடியை உருவாக்குறதுக்காக ஒரு சீட், ஒரு விதையை மண்ணுக்குள்ளே புதைச்சி அதை வந்து நம்ம அது வளர வரைக்கும் நம்ம அதை பாதுகாத்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேவா? அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம ப்ரொடெக்டிவாக அந்த என்வாயரன்மெண்ட் கொடுக்கும் போது அந்த விதை பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ஏற்ற மாதிரி வளரும். அதே மாதிரி குழந்தைங்களும் அதே மாதிரி தான். ஓகேவா? அந்த ஒரு ஸ்டேஜ்ன்றது வளர்கிற ஸ்டேஜ் வந்துறது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரொடெக்டடாக நம்ம வந்து வளர்க்கணும். நிறைய நம்ம அவங்களுக்கு நிறைய வந்து செய்யக்கூடிய ஸ்டேஜ் அது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸாக நிறைய விஷயம் நடக்கும். ஸோ முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஜீன் சேஞ்ச், ஜீன் கரெக்ஷன். உங்கள் குண்டலினி சக்ராஸில் பிளாக்கேஜஸ் இருக்கும் போது நிறைய பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து 0 to 7 இயர்ஸில் இருக்குது. ஸோ அது பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பிளாக்கேஜஸில் ரிலீஸ் பண்ண முடிஞ்சால் நம்ம பசங்களோட ஜீனியும் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அதனால் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே பசங்களை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் நம்மளுக்கு யூனிவர்சல் நமக்கு சொல்லித்தரும். ஓகேவா? ஸோ பொறுமையோட நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா டெஃபினட்டாக பசங்களோட பிளாக்கேஜஸை நம்மளால் மாற்ற முடியும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். 80% ஸ்கில் பார்த்திங்கன்னா இந்த சப்கான்ஷியஸாக நம்ம ஜீனில் இருக்க ஸ்கில், நம்ம இன்டெலிஜென்ஸ், நம்மளோட அவேர்னஸ் எல்லாமே வந்து பசங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பசங்களுக்கும் அந்த ஆரா வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா 0 to 7 இயர்ஸ். அடுத்த விஷயம் 0 to 7 இயர்ஸில் தான் அவங்க பிரெயின் நல்லா நியூரான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெவலப் ஆகும், நல்லா ஓப்பன் அப் ஆகும் நியூரான்ஸ் எல்லாம். ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயத்த நீங்கள் கொடுக்குறப்போ, நல்ல சாப்பாடு கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு நல்ல நியூரான்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும், நல்ல டெவலப் ஆகும். அவங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட் அந்த ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு நேச்சர் கொடுத்த, ஏன்னா மூலாதாரில் தான் இருப்பாங்க.
ஓகேவா, பிறந்த உடனே. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை, ஒரு ஷெல்டர், ஒரு ப்ரொடெக்டிவ்னஸ் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டு, அவங்க பாடி எல்லாமே அடுத்த லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். ஓகேவா, சர்வைவல்லேருந்து அவங்க வெளியில் வருவாங்க. இன்னும் நிறைய பாசிட்டிவிட்டியை நீங்கள் கொடுக்கணும். ஸோ நல்ல பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ், நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறப்போ சப்கான்ஷியஸாக பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் நிறைய பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ பாசிட்டிவிட்டி எவ்வளோ க்ரியேட் ஆகுதோ அவ்வளோ பேட்ரி அவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்படி ரீசார்ஜ் ஆகும் போது அவங்க மைண்ட் நியூரான்ஸ் பயங்கர கனெக்டிவிட்டியில் ஒர்க் ஆகும். அடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட், அந்த கனெக்ஷன். ஸோ இது ஹார்ட் சக்ரால 1-to-1 அந்த ஸ்ட்ராங் பாண்ட் கனெக்ட் ஆகும். ஐதர் அம்மா கிட்ட கனெக்ட் ஆகலாம், இல்லை அப்பா கிட்ட கனெக்ட் ஆகலாம். அந்த ஸ்ட்ராங் பாண்ட் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 0 to 7 years நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஹார்ட் சக்ரால ஒரு குழந்தைங்க பார்த்திங்கன்னா நம்ம கூட ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் நம்ம பேரண்ட்ஸ் கூட குழந்தைங்க கனெக்ட் ஆகலைன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு யாராச்சும் வெளியில் போய் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்தில் பெருசாக வந்து நெகட்டிவிட்டியில், ஆனால் இந்த காலத்தில் நம்ம கூட கனெக்ஷன் இல்லைன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும்போது அவங்க லைஃப், அவங்க எத்திக்ஸ் சிஸ்டம் மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது. அவங்க ஜீன் சிஸ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க கர்மா எல்லாமே மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ் எ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பர்சன் நம்மளுக்கு புரிகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான பாத்தில் ஃபாலோ பண்ணணும், நம்ம நம்பணும். ப்ளஸ் நம்ம குழந்தைங்களும் அந்த பாத்துக்கு வரணும்னா நம்மளுக்கிட்ட அவங்கள இழுக்கணும், நம்ம கூட அவங்க கிளப் பண்ண வைக்கணும், நம்ம கூட ட்ரஸ்ட்டில், நம்பிக்கையில் கனெக்ட் பண்ண வைக்கணும். இது ஹார்ட் சக்ரால தான் நடக்கும். அது 0 to 7 yearsல நீங்கள் பயங்கரமாக கேரிங், அன்பு, நிறைய ஹக் பண்ணுங்கள். ஆட்டிசம் சேஞ்ச் ஆகுறது, ADHD சேஞ்ச் ஆகுறது, எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா மாறக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா 0 to 7 years கர்மாவே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, அது நிறைய அன்பை கொடுங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆனால் தான் அவங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்திங்கன்னா 80% வேலை செய்யுது கரெக்டாக. அப்போனா 0 to 7 years உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பீரியட். உங்கள் கூட இருப்பாங்க அந்த குழந்தைங்க, உங்கள் கண்ட்ரோல் இருக்கும் போது நல்ல சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் நடக்கும். 0 to 7 yearsல ஃபுல்லாக பேரண்ட்ஸோட அரவணைப்பில் தான் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுறாங்க, நிறைய பேர் வந்து நானி கிட்ட விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கூட அந்த ஸ்ட்ராங் பாண்ட் கனெக்ட் வராது. ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட தான் அந்த ஹார்ட் சக்ரால கனெக்ட் ஆகும் போது உங்கள் கண்ட்ரோலில், உங்களோட ட்ரஸ்ட்டில் அவங்க காலம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆவாங்க. ஓகேவா, இல்லாட்டி வேறு எங்கேயுமே அந்த ஸ்ட்ராங் பாண்ட் கனெக்ஷன் நடக்காது. அதனால் ஃபுல் டைம் 0 to 7 years நீங்கள் கெரியருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம குழந்தைங்களுக்காக தான் கொடுக்கணும். ஐதர் ஒன் பேரண்ட் வந்து கம்ப்ளீட்டாக குழந்தைங்களுக்காக டெடிக்கேட்டடாக இருக்கணும். ஓகேவா, 0 to 7 years வந்து முக்கியமான கோல்டன் பீரியட். ஸோ நிறைய சப்கான்ஷியஸாக நடக்கிற நிறைய பிளாக்கேஜஸை மாற்ற முடியும். சில குழந்தைங்க ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக இருப்பாங்க, அரகண்ட்டாக இருப்பாங்க, நிறைய வந்து லைக் கத்துவாங்க, ரொம்ப வந்து இரிட்டேட்டிவாக இருப்பாங்க. இதெல்லாமே சப்கான்ஷியஸில் வர ஒரு பிளாக்கேஜஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 0 to 7 years மாற்ற முடியும். இப்போ அடுத்த விஷயம் 7 to 12 years. ஸோ இது முக்கியமான ஒரு ஃபேஸ். ஸோ 0 to 7 years எப்படி ஒரு கோல்டன் பீரியடோ, எப்படி வந்து குழந்தைங்களை வந்து ஒரு கிங் மாதிரி, குவீன் மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணுமோ, ஸோ 7 to 12 years ரொம்ப முக்கியமான ஃபேஸ். இந்த ஃபேஸில் நம்ம மாஸ்டர் மாதிரி இருக்கணும், குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும், நம்ம ஒரு குரு மாதிரி இருக்கணும், குழந்தைங்களை வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி ஆக்கணும். ஓகேவா, ஸோ அந்த காலத்துலலாம் இந்த ஃபேஸில் 7, 8 yearsலேருந்து 12 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருகுலத்துக்கு அனுப்புவாங்க. ஸோ குருஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க அந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. பட் இப்போ இதெல்லாம் நடக்கிறது இல்லை. இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம அந்த குருவாகவே மாறிடணும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு முக்கியமான அந்த டிரான்சிஷன் டைம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப அன்பை கொடுத்து, ரொம்ப வந்து இது மாதிரி பார்த்துக்கிட்டு டக்குன்னு வந்து நம்ம ஒரு மாஸ்டர் மாதிரி ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டி வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அது இந்த டிரான்சிஷன் கண்டிப்பாக 7 to 8 yearsல நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் பண்ணணும், ஒரு மாஸ்டர் மாதிரி நீங்கள் மாறணும்.
ஸோ மாஸ்டர் மாதிரி மாறும் போது என்ன ஆகும்னா நிறைய டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ், எத்திக்கல், இந்த கேரக்டர் பில்டிங், இந்த பர்சனாலிட்டி பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 7 to 12 இயர்ஸில் நடக்கும் பசங்களுக்கு. ஸோ சப்போஸ் 0 to 7 இயர்ஸில் அந்த ஸ்ட்ராங் பாண்ட் அவங்கக்கிட்ட கனெக்ட் வந்துடுச்சுன்னா இந்த 7 to 12 இயர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேத வாக்காக நினச்சி கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் தான் எல்லாமே நினச்சி நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ரீசன் ஏன்னா அவங்க அவேர்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், உங்களோட அவேர்னஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ சப்கான்ஷியஸாக கனெக்ட் ஆகிருக்கனால இப்போ என்ன ஆகுனா சில விஷயம்லாம் சொல்கிறப்போ அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பசங்க நம்ம என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவங்க ஆப்போசிட்டாக தான் செய்கிறாங்கன்னா பிகாஸ் அவங்க உங்களை அவுட் ஆஃப் தி அவேர்னஸில் இருக்காங்க. உங்களோட பபுள்குள்ளேயும் அவங்க வரலை, உங்களோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளேயும் அவங்க வரலை. ஓகேவா? அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக செய்வாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. ஆனால் சப்போஸ் 0 to 7 இயர்ஸ் கரெக்டாக அவங்களோட ட்ரஸ்ட்டை அவங்க கெயின் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. சப்கான்ஷியஸாகவே ஓப்பனாக அலர்ட்டாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அப்படின்னு நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க கரெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ மெயினாக எத்திக்ஸ் சிஸ்டம், பர்சனாலிட்டி, கேரக்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸ் எடுத்துகிட்டு வர்றது 8 to 12 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். மெயினாக நம்ம எல்லாருமே இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெறும் இன்டெலிஜென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். ஒரு குழந்தைங்க பார்த்திங்கன்னா எதுனா ஒன்றுத்தில் ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா அதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அதை எடுத்துக்கும். டாய்ஸில் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா எல்லா டாய்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷனும் அவங்க எடுத்துக்கும். கார்ட்டூன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா எல்லா கார்ட்டூன்ஸோட இன்ஃபர்மேஷனும் அதை எடுத்துக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் உள்ளே எடுக்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர். இன்ட்ரெஸ்ட் எதில் வேணாலும் போகலாம். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ண வைக்கணும்னா நம்ம பேசிக்காக அந்த பர்சனாலிட்டி கேரக்டர் நம்ம க்ரூம் பண்ணணும், பில்ட் பண்ணணும். கரெக்டான ஒரு பாதையில் நம்ம சேனலைஸ் பண்ணாதான் அந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா அவங்க பேசிக்காக மொராலிட்டி, கேரக்டர், அவங்க பர்சனாலிட்டி கரெக்டாக டியூன் பண்ணுறோன்னா கரெக்டான இன்ட்ரெஸ்ட்டில் உங்களோட எது என் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ 12 இயர்ஸ் அவங்க கெரியரை ஃபோக்கஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பசங்க பார்த்திங்கன்னா 3 விதமாக கற்றுப்பாங்க. ஃபஸ்ட்டு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ தான் வந்து மிஸ்டேக் பண்ணாலும் அதுலேருந்து கற்றுக்கவே மாட்டாங்க. அடிபட்டு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அந்த மிஸ்டேக்லேருந்து அவங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை செய்ய மாட்டாங்க. ஸோ 3வது விஷயம் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், மற்றவங்க சொல்கிறத வச்சே அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஸோ அப்படின்னா அவங்க அடிப்படாமலே கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. கர்ம லெவல் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். இது எப்படின்னா அவங்க அவேர்னஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆனால் மட்டும்தான் வெளியில் அப்சர்வ் பண்ணுவாங்க. வெளியில் சொல்கிறத வந்து அவங்களால மைண்டில் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அப்படி அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஸோ இந்த 3rd லெவலுக்கு வரணுன்னா அவங்க இந்த ட்ரஸ்ட்டில் நம்ம கனெக்ட் ஆகணும். அவங்க அவேர்னஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி விடணும். அப்படின்னா பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விழுந்து அடிபட்டு மிஸ்டேக் பண்ணி அப்படி வந்து பயங்கரமாக வந்து கர்மா வந்து கற்றுக்காம லைட்டாக வந்து மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அவங்க நிறைய பேர் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. 7 to 12 இயர்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த ஏஜில் தான் நிறைய பொய் சொல்லுவாங்க, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது. மிஸ்டேக் இஸ் அ நார்மல் திங்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அவங்களுக்கு தெரியாத பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அதுலேருந்து எப்படி கற்றுக்கலாம். ஸோ மிஸ்டேக் வந்து நார்மலான விஷயம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லித்தரணும். எத்திக்ஸ் சிஸ்டம், மேனர்ஸ், மொராலிட்டி, ஸ்கில் செட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 7 to 12 இயர்ஸில் நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரலாம். இந்த கோல்டன் டைமை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ 8 to 12 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்க வந்து நீங்கள் உங்கள் கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்காக அவங்க ரெடியாக இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் சும்மா விட்டுறாதீங்க. அந்த டைமில் அவங்க க்ரூம் பண்ணுற டைமில் நீங்கள் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சில்லியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனால் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தாதான் அவங்க உங்ககிட்ட வந்து நிறைய வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஹார்ட் சக்கராவில் இருக்கனால எப்பவுமே உங்கள் கூட இருக்கணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க.
ஸோ எப்பவுமே அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய சொல்லணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. அவங்க என்ன பேசினாலும் காதை கொடுத்து கேளுங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. ப்ளஸ் அது தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் சொல்லித்தாங்க. 3வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 to 21 இயர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் நம்ம கிங் அண்ட் குயின் மாதிரி பார்க்கணும் 0 to 7 இயர்ஸ். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 to 12 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் மாதிரியும் ஸ்டூடெண்ட் மாதிரியும் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 12 to 21 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரெண்டு மாதிரி மாறிடணும். ஏன்னா 12 to 21 இயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அவங்க நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும், நிறைய வந்து அவுட் சைட் எக்ஸ்போஷர் நிறைய செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் ஜட்ஜ்மெண்டல், ஃப்ரெண்ட்னா யாருன்னா நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கணும். என்ன பண்ணாலும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லட்டும், அது காதை கொடுத்து கேளுங்க, அது ஓவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? அவங்க மிஸ்டேக்ஸ்ல நிறைய கற்றுப்பாங்க. நீங்கள் இந்த 12 இயர்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த டீனேஜ் டைமில் தப்பாக எங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போக மாட்டாங்க. ஹார்ட் சக்ரால மிகப்பெரிய ஒரு பவர் என்னன்னா என்ன நடந்தாலும் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிடுவாங்க. எதுவுமே வந்து மறைக்க மாட்டாங்க. அந்த ஒருத்தங்க கூட அந்த பாண்ட் இருக்கும் போது எதுவுமே மறைக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருங்க. ஒரு அட்வைஸ் பண்ணுறப்ப கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் அட்வைஸ் பண்ணுங்க. ரொம்ப வந்து கண்ட்ரோலிங்கில் கொண்டுட்டு வராதிங்க. ஓகே, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் விடுங்க. ஏன்னா அவங்க ஹார்மோன்ஸ் இப்போ தான் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க டீனேஜ் டைமில். ஓகேவா? 21 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா டீனேஜ் விஷயம், நிறைய விஷயம் ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும், லவ் அஃபேர்ஸ் வரலாம். ஸோ அவங்க கெரியர் பில்டப் பண்ணுற விஷயத்துக்காக நிறைய வரலாம், அவங்க படிப்பை கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக விஷயம் நிறைய வரலாம். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து எப்படி எல்லாத்துக்கும் டைமை வந்து நம்ம ஒதுக்கணும். ஸோ என்ஜாய்மெண்ட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டைம் ஒதுக்கணும், கெரியருக்கும் டைம் ஒதுக்கணும், ஸ்டடீஸ்க்கும் டைம் ஒதுக்கணும், செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் எப்படி டைம் ஒதுக்கணும்னு நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக அவங்க வந்து கற்றுப்பாங்க, க்ரூம் ஆவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்களே சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவங்கள விட்டுன்னு அவங்க உங்களை தேடி வருவாங்க, அப்போ நீங்கள் அட்டென்ட் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் இந்த ஹார்ட் சாக்ரால இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பவர் என்னன்னா உங்களை மீறி எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க, உங்ககிட்ட தான் எல்லாத்துக்குமே வருவாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக நான் ஜட்ஜ்மெண்டலாக இருந்து கைட் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த எத்திக்ஸ் சிஸ்டமோட வரப்போ அவங்க தப்பாக போகிற வழிகளுக்கு சான்ஸே கிடையாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 21க்கு மேலே அவங்கள லெட் கோ பண்ணிடணும். புரியுது அவங்களுக்கு? 21க்கு மேலே அவங்க ஃபுல் மெச்சோர்ட் ஆகிடுவாங்க, அவங்க இண்டிவிஜுவல் பர்சன் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு, அவங்களுக்கு தெரியும் யாரை வந்து பார்ட்னராக எடுத்துக்கணும்னு, அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன கெரியரில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணோன்னு அவங்களுக்கு அது தெரியும். ஸோ 21 இயர்ஸ்லேருந்து அவங்க லெட் கோ பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட்டாக தான் செய்யணும். நீங்கள் எல்லாமே ஓவர் அட்டாச்மெண்ட்டில் இந்த கண்டிஷ்னல் லவ்வில் செய்யாதீங்க. அன்கண்டிஷ்னல் லவ்ன்றது நீங்கள் உங்கள் பார்ட்டை செய்யணும், அவங்க லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அவங்க இண்டிவிஜுவல் பர்சனை இந்த உலகத்துக்கு உங்கள் மூலயமா வந்தாலும் நீங்கள் பேஸ்மெண்ட்டு அவங்களுக்கு வழி நடத்தி தான் கொடுக்குறீங்களே தவிர அவங்கள நீங்கள் ஆக்கிரமிச்சு வச்சு கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 21 இயர்ஸில் அவங்க லெட் கோ பண்ணிவிடுங்க. அவங்க ஃப்ரீ டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட் ஹவெவர் தே ஆர். ஓகேவா? ஆனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கலாம். இந்த பேஸ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக கான்ஃபிடென்ட்டோடு இருக்கலாம். அவங்க மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. ஓகேவா? முக்கியமான விஷயம் நம்ம சொல்லி கொடுக்குறது என்னன்னா கெரியர் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மேரேஜ் லைஃப்க்கும் சரி, ஃபேமிலி டைம்க்கும் சரி, அவங்களோட என்ஜாய்மெண்ட்க்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, கெரியருக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை தான் நீங்கள் சொல்லி கொடுக்க போகிறீங்க. ஸோ 21 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கே தெரிய வந்துடும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துடும். அவங்க தே வில் பிகம் அ பேரண்ட். நீங்கள் உங்களை வந்து வச்சு அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் தே வில் ஃபாலோ யுவர் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஸோ 21 இயர்ஸ் அவங்க விடும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரிட்டையர்மெண்ட் டைமாக இருக்கலாம், ஓகேவா? நீங்கள் செல்ஃப் க்ரூமிங் டைமாக இருக்கலாம். நீங்கள் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க, ஓகேவா? அவங்க லைஃப்பை பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் அந்த 4 ஸ்டேஜஸ்.
0 to 7 இயர்ஸ் முக்கியமான ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கோல்டன் டைம். இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து கான்ஷியஸாக மாற்றுறதை விட சப்கான்ஷியஸாக ஈஸியாக அவங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கும்போது மாற்றலாம். நிறைய அன்பை கொடுங்க, நிறைய ஹக் பண்ணுங்க, நிறைய கிஸ் பண்ணுங்க, அஃபெக்ஷன் கேரிங் உங்களுக்கு நிறைய கொடுங்க. அது வந்து அன்கண்டிஷனலாக இருக்கணும், கண்டிஷனலாக இருக்கக்கூடாது, மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ 2வது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 8 to 12 இயர்ஸில் நீங்கள் ஒரு மாஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகுங்க. அவங்க வந்து நிறைய அந்த டைமில் வந்து சீட் பண்ணலாம். அந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போகணும். எத்திக்ஸ் சிஸ்டம், மோராலிட்டி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கேரக்டர் டெவலப்மெண்ட், எது நல்லது எது கெட்டது இதெல்லாம் சொல்லித்தாங்க. ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜஸ். அவங்க வந்து அழகாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ 3வது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 21 இயர்ஸ் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அவங்கள விட்டுருங்க. அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். எங்கே போனாலும் உங்ககிட்ட தான் வருவாங்க. ஏன்னா ஹார்ட்ரக்கலில் கனெக்ட் ஆகிருக்கனால உங்ககிட்ட தான் வருவாங்க. எல்லாமே சொல்லுவாங்க. அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. மிஸ்டேக்ஸ் ஆர் நார்மல்னு கற்றுக் கொடுங்க. ஓகே, மிஸ்டேக் பண்ணுறது நார்மல் கற்றுக் கொடுங்க. அப்படியே தப்பான வழியில் போனால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தட்டி கொடுத்துட்டு திருப்பி வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸு கொடுங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக 21 இயர்ஸில் அவங்க லெட் கோ பண்ணிடுங்க. தே ஆர் இண்டிவிஜுவல் ஃபார் த சொசைட்டி. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டிக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க லைஃப்பை அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இவ்வளோ இருக்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2 விஷயம் இருக்குது. அதாவது இந்த 10 பாயிண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 10 பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம பேரண்டிங்கில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்தது நம்மளுமே எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஷோபனா. பை ஃப்ரம் Soulful Knowledge.